அரண்மனை 1 and 2 அதெல்லாம் வந்து சூப்பராகவே கொடுத்த சுந்தர் சி அரண்மனை 3 மட்டும் லைட்டா நம்மள வந்து டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாரு. அண்ட் இப்போ அரண்மனை 4 அப்படின்ற ஃபர்னிச்சரை தூக்கிட்டு வந்து நம்ம முன்னாடி வந்து இப்படி வந்து நின்றுருக்காரு. அண்ட் அரண்மனை 4 எப்படி இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சுந்தர் சி இதுல வந்து ஒரு அதி பயங்கரமான நேர்மையான ஒரு அட்வொகேட்டா வந்து பண்ணியிருக்காரு. அவர் வந்து அவர் அத்தை கோவை சரளோட பாத்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் வந்து ஒரு நாள் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தெரிய வருது. என்னன்னா இவர் தங்கச்சி தமன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்களாம். ஏன் அப்படின்னா அவரோட ஹஸ்பண்ட் சந்தோஷ் பிரதாப் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங் போயிட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாராம். இதை கேட்ட குழந்தைகள்லாம் அதிர்ச்சியில வந்து அவங்களுக்குமே ஏதோ டேமேஜ் ஆயிருக்கு. அண்ட் இதை கேட்டு நம்மளே வந்து நம்ப மாட்டோம். அதனால சுந்தர் சிக்கு வந்து டவுட் வருது. ஸோ இவர் வந்து தங்கச்சி தமன்னா இருக்க இடத்துக்கு வந்து போறாரு. அங்க போய் அங்க வந்து அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள்லாம் இவர் தான் பாத்துக்கிறாரு. அந்த வீட்டுல சில அமானுஷங்கள்லாம் வந்து நடக்குது. இந்த அமானுஷம்லாம் ஏன் வந்து நடக்குது, அதே மாதிரி இந்த வீட்டுல வந்து அடுத்து இன்னொரு மரணம் வந்து விழக்கூடாது, அது விழுந்துதா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய படம் தான் அரண்மனை 4. நூற்றாண்டுகால பேய் படத்துக்குன்னு ஒரு டெம்ப்ளேட்லாம் இருக்குல்ல, ஏன்னா அநியாயமா வந்து ஒருத்தர் செத்து போயிருப்பாருங்க. அவங்க வந்து பேயா வந்து வருவாங்க. அதனால பேய்க்கும் அந்த தீய சக்திக்கும் இவருக்குமான போராட்டம், ஒரு சாமி பாட்டு, அதுக்குள்ள வர காமெடி அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் சுந்தர்சி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்மார்ட்டா வந்து உள்டாக்கி யூஸ்வலாக வந்து இந்த குத்துப்பாட்டு அந்த கிளாமர்லாம் நிறைய இருக்கும் அவரோட அந்த ஃப்ரான்ச்சைஸில், அதெல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சிட்டு பேய் இந்த ஹாரர் மூமெண்ட்ஸ் இருக்குல்ல அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. முக்கியமாக ஃபேமிலி அண்ட் கிட்ஸ் இவங்களுக்கு வந்து நல்லா வந்து கிட்ஸை பிடிச்சிட்டாருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்கள பிடிக்கிறதுக்கு சில விஷயம்லாம் வந்து பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் காசோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து எம்பசிஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு தான் வந்து இருக்குது. அண்ட் அவங்க வந்து அவங்க கொடுத்துருக்கிறதுனால தான் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ரைட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அந்த நேச்சுரலாக இல்லாமல் கொஞ்சம் அதுக்கு ஒரு படி மேலே தான் இருக்குது. பட் தமன்னா பொறுத்த வரைக்கும் குறை இல்லாமல் சூப்பராக வந்து நடிச்சிருக்காங்க. ராசிகனாங்கலாம் படத்தில் என்ன வரது இல்லை. அண்ட் நம்ம தலைவர் சுந்தர் சி வந்து அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக அவருக்கு என்ன வருமோ அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து அழகாக வந்து ஹோல்ட் பண்ணி அவர் வழக்கமாக பண்ணுறது தான், ஆனால் அதை வந்து அவ்வளோ நீட்டாக வந்து பண்ணியிருக்காரு. இப்போ பாதி அவர் பாட்டில் வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து இம்ப்ரெஸ் பண்ணலாம்னாலும் ஆர்ஆர் ஒர்க்கில் பயங்கரமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த ஹாரர் எஃபெக்ட், அந்த ஜம்ப் ஸ்கேர் எஃபெக்ட் தான் இவரோட மியூசிக் வந்து அதில் கான்ட்ரிபியூஷன் வந்து பயங்கரமாகவே இருக்குது. சாங்ஸ்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் நான் சொன்னோம். பட் இருந்தாலும் கடைசியாக வர அச்சச்சோ அது நல்ல வைபான ஒரு பாட்டு. யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணுற மாதிரி அந்த சாங்கை தூக்கி கடைசியாக தான் வச்சிருக்காங்க. நல்ல வேலை அந்த பாட்டு வந்து சென்டரில் எங்கேயும் வரல. ரொம்பவே சென்சிபிளாக அந்த கிளைமேக்ஸ் தான் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட கிருஷ்ணமூர்த்தி அவரோட ஒர்க் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா நிறைய நைட் ஷாட்ஸ் வந்து படத்தில் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதனால திருவிழா அந்த சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த திருவிழாக்கான கலர் டோனு, இந்த ஃபாரஸ்ட் ஏரியா, அந்த வீடு, அதுக்கான கலர் டோன்னு சொல்லி ரொம்ப நல்லா வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் எடிட்டர் ஃபெனி ஆலிவர் முடிஞ்ச வரைக்கும் மனுஷன் வந்து எடிட்டிங் வந்து வேலை பார்த்துருக்காரு. அவர் பார்த்த வேலை நல்லாவே தெரியுது. ஏன்னா படம் வந்து எங்கேயுமே லேக் ஆகாமல் அந்த பேஸ் வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகுது அப்படின்னா அதுக்கு இவர் தான் முக்கியமான ஒரு காரணம். படத்தில் வந்து எத்தனை கமெடியன்ஸ் இருக்காங்க நம்ம வந்து எண்ணுவோம். கோவை சார்ல இருக்காங்க, யோகி பாபு, மொட்டை ராஜேந்திரன், சேஷு, விடிவி கணேஷ்னு இத்தனை பேர் இருந்தாலும் காமெடிக்கு உண்மையிலே பஞ்சமாக தான் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர சில காமெடிலாம் நம்ம வந்து காமெடி அப்படின்னு சொல்லி நம்ப வைக்க பயங்கரமாக வந்து போராடுறாங்க. ஆனால் எதுவுமே நம்மளுக்கு வந்து ரசிக்கிற ஐயா இல்லை. பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் டீமோட பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் வந்து கமெடியன்ஸ் வந்து நிற்பாங்க. அந்த சீன் வேணா தேட்டரே வந்து குபீர்னு இருந்துச்சு. பட் அது தவிர்த்து காமெடிக்கு பயங்கரமான பஞ்சம். இவ்வளோ வர்சடைலான ஒரு ஆக்டர் கோவை சரலாம் அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண வைக்கணும். சும்மா வந்து இவங்களை வந்து அந்த காஞ்சனா டெம்ப்ளேட் இருக்குல்ல அந்த டோனு, இவங்க பேசுறது, அந்த இழுத்து பேசுறது அதையே பிடிச்சி வச்சுட்டு ஏன் டேரக்டர்ஸ்லாம் வந்து அவங்களை வந்து இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது புரிய மாட்டேங்குது. உண்மையிலே அதை பார்க்கும்போது எரிச்சல் தான் வருது. இன்டர்வலுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மர்டர், இந்த மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு ஸ்க்ரீன் பிளே வந்து பயங்கர எங்கேஜிங்காக போயிடுச்சு. பட் இன்டர்வலுக்கு அப்புறம் வர அந்த தமன்னா ஃப்ளாஷ்பேக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு பில்டிங்கை ஒடிச்சு தொங்கி ஒரு போராட்டம் ஒன்று போராடுவாங்க, அதுவாக இருக்கட்டும். அதே மாதிரி இந்த நம்ம படத்தில் வர அந்த பேய், இந்த பாக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பாக் பேய் வந்து அது ஆக்சுவலாக வந்து நார்த் இந்தியாவில் ஒரு அசாமீஸ் ஃபோக் லோர். அது அந்த ஃபோக்லோரில் அந்த பேய் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் அந்த ஊர்லலாம். ஸோ அந்த பேயை பற்றி இன்னும் கூட பேக் ஸ்டோரி வந்து பண்ணியிருக்கலாம். தங்கச்சி சென்டிமெண்ட்டு, அம்மா சென்டிமெண்ட்டு, இத்தனை சென்டிமெண்ட்டுக்கான ஸ்கோப் இருந்தும் சென்டிமெண்ட்டுமே அந்த படத்தில் ஒரு ஆத்மா மாதிரி அப்படியே அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இதுவுமே ரெஜிஸ்டே ஆகும். இப்போ இந்த அரண்மனை டெம்ப்ளேட் பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா இது வந்து ஒரு டெம்ப்ளேட். இந்த கதையில் இப்படி தான் ஸ்டோரி லைன் போக போகுது, இங்கெங்கே இதுதான் பிளாட் பாயிண்ட்ஸ், இந்த விஷயம் தான் நடக்க போகுது நம்மளால ஈஸியாக வந்து கணிச்சிட முடியுது. ஸோ அந்த ஜம்ப் ஸ்கேர் தான் நம்மளால வந்து அங்கே அப்பப்போ கணிக்க முடியல. அதுவே இன்னும் 5-6 எடுத்தா இப்போ தான் பேய் வரப்போகுது, எல்லாம் ரெடியாக இருக்கா அப்படின்னு நம்மளே வந்து சொல்லிடுவோம். ஸோ இந்த ஜம்ப் ஸ்கேர் மூமெண்ட் தான் ஒரு நம்மளால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல. மற்ற ரொம்ப ஈஸியாக ப்ரெடிக்டபிளாக தான் இருக்கு. முதல்ல மற்ற அரண்மனை படங்கள் மாதிரி இல்லாமல் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் பண்ணாங்கல்ல, அந்த எஃபர்ட் வந்து டெஃபினட்டாக பாராட்டுகள் வந்து கொடுத்தே ஆகணும். பட் இந்த எஃபர்ட்லாம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஸ்க்ரீனில் வந்து டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு, என் ப்ராடக்டாக வந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் கேள்விக்குறி தான். பட் உங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் பேர் இருந்தால் போதும், லைட்டாக அங்கங்கே பயம் இருந்தால் போதும், கொஞ்சம் காமெடி இருந்தால் போதும்ப்பா, லைட்டாக வந்து சிரிச்சா போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அரண்மனை ஃபுல்லாக தாராளமாக பார்க்கலாம்.